நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் காலையிலே ஆண்டவரை தேடும்படியாக தேவாதி தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நாம் நம்மையும் நம் குடும்பத்தையும் திருச்சபையின் குடும்பங்களையும் நட்புகள் உறவுகள் அனைவரையும் ஆண்டவருடைய கரங்களிலே அர்ப்பணித்து ஆண்டவர் நம்மை பாதுகாத்து ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த புதிய மாதம் ஜூலை முடிந்து ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் காலையிலே எங்களை கூட்டிச் சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2024 இம்மட்டும் 7 மாதங்களை கடந்து 8வது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க தேவன் கொடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி. தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நமக்கு வழிகாட்டுகிறவர், தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவர், வரப்போகிற காரியங்களை குறித்து முன் அறிவிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றும் நீங்காத நன்மைகளை கட்டளையிடுகிறவர். இந்த நாளின் காலை நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடே வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். Praise God. ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ஒருவேளை நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மனிதர்கள், அந்த பொல்லாத மனிதர்களுக்கு பின்னாய் இருக்கக்கூடிய பிசாசின் சக்திகள், கடினமான சூழ்நிலைகள், இவைகள் நிமித்தமாக நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் சிறைப்பட்டவர்களைப் போல இருக்கலாம். இல்லாவிட்டால் நம்முடைய சக்தியை காட்டிலும் மேலான ஒரு சக்தி, நம்முடைய திறமையை காட்டிலும் மேலான ஒரு எதிர்பார்ப்பு, இவைகளின் நிமித்தமாக நாம் பலமற்றவர்களாகவும் நமக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழந்த நிலையிலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கட்டாயம் விடுவிப்பார், கட்டாயம் விடுவிப்பார். யார் யார் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிக்கியிருந்தாலும், சிறைப்பட்டு இருந்தாலும், அவர்கள் பலனற்று இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலனாய் இருந்து நம்மை கட்டாயம் விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். Praise God. தயவு செய்து நாம் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நிச்சயமாகவே அவருடைய விடுதலையின் நன்மைகளை நாம் அனுபவிப்போம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 24 26 வரையுள்ள வசனங்களை படிக்கும் பொழுது இந்த பகுதியில்தான் தேவன் தருகின்ற வார்த்தை வாக்குத்தத்தம் இருக்கின்றது. Isaiah 49 verses beginning from 24 to 26. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை நீங்கள் திறந்து ஏசாயா 49 24 முதல் 26 வரையுள்ள வசனங்களை நீங்களே படிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாய் இருக்கிற நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாம்சமான மனிதர்கள் யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். God Almighty declares today that He will set you free and your children will be set free, even if they have been overpowered by mighty people who are against you and your family. Even if the wicked
devil has taken them as captives and you feel powerless, hopeless, and you don't know what to do, God says, I will deliver them and grant them freedom. நான் அவர்களை விடுதலையாக்குவேன், அவர்கள் என்னுடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வார்கள். Praise God. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சிறையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பலவீன நிலையில் இருந்தாலும் அந்த நிலை அவருக்கு ஒரு பெரிதல்ல. ஏனென்றால் அவர் நம்மீது அன்பு கூர்ந்து தம்மையே சிலுவையிலே கொடுத்தபடியினால் நமக்காக இறங்கி எதையும் செய்வார். அடிமைத்தனம், ஒன்றும் செய்ய முடியவில்லையே, அதுதான் அடிமைத்தனம். எனக்கென்று யாருமே இல்லையே, அதுதான் அடிமைத்தனம். ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே அடிமைத்தனத்திலிருந்து நான் அவர்களை விடுவிப்பேன். Praise God. அடிமைத்தனங்கள் பல விதமாக வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த அடிமைத்தனத்தை படிக்கும் பொழுது நாம் அதை கண்டு பயந்து விடக்கூடாது. எப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த காலை வேளையிலே அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தைரியமாக முன்னேற வேண்டும். தயவு செய்து என்னோடு கூட யாத்ராமும் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு வாருங்கள். எக்ஸடஸ் சாப்டர் 3 verse 8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமாய் இருக்கக்கூடிய தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். சரித்திரத்திலேயே ஒரு மிகப்பெரிய விடுதலை எகிப்தியர்களுடைய கரங்களிலிருந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர்கள் பெற்ற விடுதலை. அதுதான் அடிமைத்தனத்திலேயே கொடிய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் தப்பியது. ஒரு கிரேட் எஸ்கேப் என்று சொல்லலாம். பார்வோன் மிக கொடியவன், கடவுளுக்கே பயப்படாதவன், மக்களை ஒடுக்கினவன். அவர்கள் வாழ்வதற்கு வாழ்வாதாரங்களை உருவாக்காமல் அவர்கள் வாழ்க்கையே கசந்து போகும்படியாக வாழ்வதை காட்டிலும் மரித்தால் எனக்கு நன்றாயிருக்குமே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களை கொடுங்கோலால் நெருக்கியவன். எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் இருந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை கசந்தது. வாழ்க்கையே வெறுத்தார்கள். தப்பிப்போம், விடுதலையாவோம் என நம்பிக்கையே இல்லை. ஆனால் என்ன நடந்தது? தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படியே பராக்கிரமசாலியைப் போல இருந்த அந்த பார்வோனின் கைக்கு, பார்வோனின் ஆளோட்டிகளின் கைக்கு, பல நூற்றாண்டுகளாய் இருந்த அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கினார். ஒன்றன் பின் ஒன்றாக தம்முடைய கிரியையை நடப்பித்து அந்த மிகப்பெரிய பார்வோனை தரையிலே கீழே விழும்படியாக அவனை தட்டி போட்டார். அவ்வளவுதான். அவனும் அவனுடைய இராணுவமும் அழிந்து போனது. ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்து போய் நின்றார்கள். ஒரு சாதாரண பலவீன மக்கள் கூட்டத்திற்கு, நம்பிக்கையே இல்லாத ஒரு 20 லட்சம் பேருக்கு தேவனால் ஒரு விடுதலையையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தையும் தர முடியும் என்றால், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் குடும்பங்களுக்கும் அவர் விடுதலையை தந்து ஆசீர்வதிப்பது நிச்சயமே நிச்சயம். அதை தடுக்கிற ஒரு பராக்கிரமசாலி இல்லை. ஒருவேளை நியாயமாக தோன்றுகிற காரணத்தின் நிமித்தமாக நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் சில காரியங்களிலே சிக்கி இருக்கலாம். அரசாங்கத்தின் கண்ணோட்டத்தில் அவர்கள் சிறைப்படுத்ததைப் போல சிறைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், விடுவிப்பேன், விடுவிப்பேன், நிச்சயமாகவே விடுவிப்பேன். யோசேப்பை சிறையிலிருந்து விடுவித்து தேவன் உயர்த்தியவர். ஆகவே நம்மீது இரக்கம் கொண்டு நம்மையும் அவர் நிச்சயமாய் விடுவிப்பார். பிரைஸ் காட். அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கின்றவர். அடுத்ததாக நாம் பார்க்கின்றோம், தயவு செய்து என்னோடு கூட சங்கீதம் 68:6 வாருங்கள். Psalm 68 verse 6.
தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவன் எப்படிப்பட்டவர்? தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர் நம்முடைய தேவன். மறந்து விடாதிருங்கள். ஒருவேளை உங்களை விடுதலை செய்ய மாட்டேன், இல்லாவிட்டால் உங்கள் தனிமையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வழியே இல்லை, நீ ஒரு நாளும் தப்பிக்க முடியாது, இப்படித்தான் கிடக்க வேண்டும் என்று உங்களை காட்டிலும் பலத்த மனிதர்கள், பலத்த சக்திகள், பலத்த தீ ஆவிகள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நம்முடைய அனைத்து மக்களுக்கும் விரோதமாய் செயல்பட்டு இருக்கலாம். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தனிமையாய் இருக்கிற உங்களை, தனிமையிலே தவிக்கின்ற உங்கள் குடும்பத்தினரை அவர் விடுவிப்பார். எழுத்தின்படியே வீடு வாசல்களை தருவார். ஆனால் அதனுடைய உண்மையான பொருள் என்னவென்றால், அவர் நீடித்த நிலையான மகிழ்ச்சியான உறவுகளை தருவார். Today you are afflicted by loneliness. No one to help you, not even to inquire about your health or your welfare. But God says, I will deliver. I will deliver. And I will give you loving relationships. You will not be bound in loneliness anymore. நீ தனிமையிலே தொடர்ந்து கட்டப்பட்டு இருப்பது இல்லை இல்லை. வீடு வாசல்களை, குடும்பத்தை, உறவுகளை அவர் தருவார். முறிந்து போன உறவுகளை அவர் புதுப்பிப்பார். சீர்கெட்டு போன உறவுகளை அவர் சீர்படுத்துவார். அவர் எல்லா விதமான சிக்கல்களிலும், பிரச்சனையிலும், சிறையிலும், தனிமையிலும் இருந்து விடுவிப்பார். Praise God. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான நிலையிலிருந்தும் விடுதலையை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். விசுவாசிப்போம், நிச்சயமாகவே அது நடக்கும். தயவு செய்து என்னோடு கூட தொடர்ந்து சங்கீதம் 146 7ஆம் வசனத்திற்கு வாருங்கள். சங்கீதம் 146 7. நம்மை விட பலம் நிறைந்த சக்தி, பலம் நிறைந்த ஆவிகள், பலம் நிறைந்த மனிதர்கள், இவர்கள் கையிலிருந்து நாம் தப்புவோமா? நம்முடைய குடும்பம் தப்புமா என்று கலங்கி கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இந்த கட்டப்படுதல் என்ற அனுபவம் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு நிலை. முன்பு நாம் கவனித்தது தனிமை என்ற உணர்வினால் கட்டப்பட்டிருப்பது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கட்டப்படுதல் என்பது நமக்கு மற்றவர்கள் செய்கிற அநியாயம். அவர்கள் தொடர்ந்து அநியாயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். You are facing injustice after injustice. Your just request is turned away. உங்களுடைய நியாயமான விண்ணப்பம் புறக்கணிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் நியாயமாய் நடந்தீர்கள், அதை நினைவிலே வைப்பதற்கு யாரும் இல்லை. உங்களுக்கு இப்பொழுது நடப்பது அநியாயம், அநியாயம், அநியாயம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அநியாயக்காரர்களுடைய கரங்களில் இருந்து நான் என்று தப்புவேன், என் வாழ்க்கையிலே அநியாயத்தை விட்டு நான் வெளியே வருவதற்கு என்றாகிலும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று. கர்த்தர் சொல்கிறார், அவர் அநியாயமாய் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறவர். பிரைஸ் காட். உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். உங்கள் குடும்பத்திற்கு, பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அநியாயமாய் உங்களை வேதனைப்படுத்தினவர்கள் மத்தியிலே உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். கர்த்தர் சொல்கிறார், உன்னோடே வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன். உன்னுடைய பிள்ளைகளை நான் ரட்சித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. தைரியமாயிருங்கள். கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவர் நிச்சயமாகவே நமக்காக வழக்காடுவார். அவருடைய கையை தடுப்பவன் யார்? அவருடைய நீதியை தாமதப்படுத்துகிறவன் யார்? அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடுவது இல்லை. தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். The book of Daniel chapter 3 verse 25. நான் படிக்கின்றேன். இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன்.
அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். பாபிலோனுடைய மகாராஜா அவன் தன்னை மட்டுமே அனைவரும் வணங்க வேண்டும், தன்னுடைய தெய்வங்களை தான் உண்டாக்கின சிலையை மட்டுமே, விக்கிரகத்தை மட்டுமே வணங்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்கள் தீயிலே வீசப்பட்டு ஒரு சூளையிலே அவர்கள் சாம்பலாக்கப்படுவார்கள் என்று ஒரு கட்டளை போட்டான். ஆனால் 3 பேர் சொன்னார்கள், தேவனை அறிந்தவர்கள். வேதம் சொல்கிறது, தங்கள் தேவன் யார் என்று அறிந்தவர்கள் மாபெரும் காரியங்களை செய்வார்கள். இந்த 3 பேரும் தங்கள் தேவனை அறிந்தவர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? தேவன் எங்களை இந்த கொடிய தண்டனையிலிருந்து தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை ஏதாயிலும் மகிமையான காரியத்தை நிமித்தம் அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் தேவனை தவிர வேறு யாரையும் வழிபடப் போவது இல்லை. ராஜாவே, உமக்கு மரியாதை செலுத்துவோம். ராஜாவே, உம்முடைய பொறுப்புகளை உத்தமமாய் நிறைவேற்றுவோம். ராஜாவே, நாங்கள் சுயநலமாய் இல்லாமல் ராஜாவினுடைய காரியம் சிறப்பாய் இருக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் உழைப்போம். ஆனால் ஆராதனை என்று வரும்பொழுது தேவனுக்கு மட்டுமே, எங்களை தேடி வந்து உயிர் கொடுத்து மீட்டெடுத்த தெய்வத்தை மட்டுமே நாங்கள் ஆராதிப்போம் என்று உறுதியாக இருந்தார்கள். அப்பொழுது ராஜா மிகுந்த கோபம் கொண்டு இவருடைய வார்த்தைகளினால் எரிச்சல் அடைந்து வழக்கமாய் இருக்கக்கூடிய சூளையினுடைய உஷ்ணத்தை காட்டிலும் அந்த நெருப்பை 7 மடங்கு அவன் அதிகமாக்க சொன்னான். ஆகவே ஒரு லெவலிலிருந்து அதிக லெவல், அடுத்த லெவல், ஒருவேளை 100 டிகிரியிலிருந்து ஒரு 120, அப்புறம் 140, அப்படியே 7 மடங்கு எவ்வளவு உயர்த்த முடியுமோ அவ்வளவு உயர்த்திட்டான். உயர்த்தி இவர்களை உள்ளே போட்டான். இவர்களை உள்ளே போடுகிறவர்கள் அந்த தீயினுடைய உஷ்ணத்தினால் செத்து போனார்கள். ஆனால் சற்று நேரம் பழித்து பார்த்தால் என்ன நடக்கிறது? அங்கே அக்கினியின் சக்தியிலே எரிந்து சாம்பலாவார்கள் என்று நினைத்திருந்த ராஜாவுக்கும் மற்றவர்களுக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த 3 பேரோடு 4ஆவதாக ஒருவர் இருந்தார். There was a 4th man moving within the furnace, walking around, and all the 4 seemed to be enjoying wonderful fellowship with one another. ஆகவே அவன் அதிர்ச்சியோடு சொல்லுகிறான், போட்டது 3 பேர், அங்கே 4 பேரை பார்க்கிறேன். அந்த 4ஆவது மனிதன் தேவ தூதனுடைய தேவ சாயலாய் இருக்கிறான். என்ன நடந்தது? நம்மை காட்டிலும் அதிக சக்தியுடையதாய் தோன்றுகின்ற அக்கினி அங்கே அடக்கப்பட்டது. நம்மை காட்டிலும் பெரிய சக்தியாக இருந்த ராஜாவினுடைய கட்டளை அங்கே செயல்பட முடியவில்லை. நம்மை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய மரணம் அங்கே ஒன்றும் செய்ய முடியாமல் திகைத்தது. காரணம் என்ன? உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நம் தேவனாகிய கர்த்தர் அங்கே அந்த 3 பேரோடு எரிகிற சூளையின் அக்கினிக்குள்ளே அவர் இறங்கி வந்தார். Praise God. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் 1 டிகிரி பர்சிக்யூஷன் என்றால் அதை விட அடுத்த டிகிரி பர்சிக்யூஷன், உபத்திரவம், அதுதான் பெரிதாக இருக்கிறது என்றால் அதை விட அதிக உபத்திரவம். ஐயோ, இது எப்படி என்று நாம் கலங்கி இருக்கும் பொழுது அதை காட்டிலும் அடுத்தது. அன்பான சகோதர சகோதரிகளே, அக்கினி ஜுவாலை 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டது. ஆனால் அந்த 7 மடங்கை காட்டிலும் காக்கின்ற தெய்வம் அங்கே அவர்களோடு கூட இருந்தார். அதே தெய்வம் உங்களோடு இருக்கிறார். அதே தெய்வம் உங்கள் குடும்பத்தாரோடு, பிள்ளைகளோடு இருக்கிறார். அவர்கள் உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உங்களால் செய்ய முடியாது, அவர் செய்வார். 4ஆவது நபராக அங்கே வந்தவர் அவர்களை தனியே விடமாட்டார், அவர்களை காப்பார். உங்களை காட்டிலும் பலத்த ராஜாக்கள், உங்களை காட்டிலும் பலத்த இயற்கையின் சக்திகள், உங்களை காட்டிலும் பலத்த பொருளாதார நெருக்கடிகள், உங்களை காட்டிலும் பலத்த கொடுமையான மனிதர்களின் பற்கள், அவைகளை கண்டு பயந்து போனீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பலவான் கையிலே சிக்கினவைகளை நான் விடுவிப்பேன், உனக்காக நான் வழக்காடுவேன்,
உன் பிள்ளைகளுக்காக நான் வழக்காடுவேன். யாரிடத்தில் பேச வேண்டுமோ, எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசுவேன். அவர்கள் என்னால் விடுதலையாக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். பிரைஸ் காட். நம்முடைய தேவன் அற்புதமான தேவன். நமக்கு வேண்டுமானால் அந்த சக்திகள் நம்மை காட்டிலும் பலமுடையதாய் 7 மடங்கு 100 மடங்கு அதிக பலமுடையதாய் தோன்றலாம். ஆனால் அவருக்கு முன்பு அவைகள் சும்மா இருக்கும். இதே போன்ற இன்னொரு சம்பவம் தான் இதே சமகாலத்தில் நடந்ததை வேதம் சொல்லுகிறது. சிங்க கெபியிலே தானியேல் என்ற தேவனை நம்பிய மனிதன் வீசப்பட்டான். என்ன நடந்தது? எல்லாரும் நினைத்தார்கள் இந்த சிங்கங்கள் அவனை பீறி போடும் என்று. சாதாரண சிங்கம் அல்ல. பொதுவாக தண்டனைக்காக வீசப்படுகிறவர்கள் 4 நாள் 5 நாள் எந்த உணவும் போடாத சிங்க கெவியிலே போடுவார்கள். அவைகள் மாம்சத்துக்காக வெறியோடு இருக்கும். அந்த மாம்சத்தின் இச்சை வெறியோடு இருக்கும். வெறித்தனமாய் இருக்கக்கூடிய சிங்கங்களின் மத்தியிலே விழுவதற்கு முன்பே இந்த சிங்கங்கள் பாய்ந்து சென்று கவ்வி அடித்து சாப்பிட ஆரம்பிக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய தானியேல் சிங்க கெவிகளின் மத்தியிலே வீசப்பட்ட பொழுது என்ன நடந்தது? தேவன் அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தானியேலை விடுதலையாக்கினார். அதிகாலையிலே அவனுக்கு மேன்மை வந்தது. இது ஒரு இரவு. என்ன நடக்கும் என்று தெரியவில்லை, என்ன நடக்கிறது என்றும் தெரியவில்லை. ஆனால் ஒரு அதிகாலை வரும். நிச்சயமாக தேவன் உங்களை விட பலத்த சக்திகளாகிய சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு அவைகளின் பற்களுக்கு உங்களையோ குடும்பத்தாரையோ திருச்சபை மக்களையோ ஒப்பு கொடுக்கவில்லை என்று அறிந்து தேவனை துதிக்கும் காலம் வரும். அல்லேலூயா. பயப்படாதிருங்கள். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கட்டாக இருந்தாலும், எப்படிப்பட்ட அக்கினி போன்ற உபத்திரவங்களாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பார்வோனாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தனிமையாக இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நான் விடுதலையாக்குவேன். God is an expert. God is a specialist in setting people free from slavery, from danger to life, from persecution, from loneliness. God will do it. அவரை நம்புவோம். அவர் கட்டாயம் செய்வார். அது மட்டுமல்ல, இன்னொன்றை பார்ப்போம். தயவு செய்து என்னோடு கூட நீங்கள் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இயேசு சொன்ன ஒரு சம்பவம். முழு சம்பவத்தையும் நாம் இப்பொழுது பார்க்க போகவில்லை. ஆனால் கடனிலிருந்து விடுபடுவது ஒரு பெரிய விடுதலை. கடனிலிருந்து விடுபடுவது. ஆண்டவராகிய கர்த்தர் பொருளாதாரத்திலே நாம் சிக்கிக்கொண்டு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அடிமைகளைப் போல வாழ்வதிலே ஒருபொழுதும் விருப்பமுடையவரே இல்லை. ஒரு விதவை தாய் ஒரு முறை தேவனுடைய மனுஷனிடத்திலே வந்தாள். ஐயா, என் வீட்டுக்காரர் கடன் வாங்கினார். கடனை அடைக்காமலே கண்ணை மூடிவிட்டார். இப்பொழுது கடன் கொடுத்தவர்கள் கொத்தடிமையாக என் பிள்ளைகளை எடுத்து போகும்படியாக வந்துவிட்டார்கள். நான் என்ன செய்வேன்? எனக்கு ஒன்றுமே இல்லை. என் 2 பிள்ளைகளையும் இப்பொழுது கடன்காரர்கள் இழுத்துச் செல்வேன். என்ன செய்வார்களோ தெரியவில்லை. தேவன் அதை பார்த்து கொண்டு சும்மா இருந்தாரா? ஒரு அற்புதத்தை செய்தார். ஒரு வழியை சொன்னார். உன் கடனை நீ தீர்க்க இதை செய் என்று அப்படியே அவள் கடனை தீர்த்தாள். அன்பான சகோதர சகோதரிகளே, யூதர்களுக்கு யூபிலி ஆண்டு என்று ஒரு ஆண்டு உண்டு. 50வது ஆண்டு. இந்த 50வது ஆண்டினுடைய விசேஷம் என்னவென்றால், 49 ஆண்டுகளாய் தீரா கடன் அந்த யூபிலி ஆண்டிலே தீரும். விடுதலையாக்கப்படும். இழந்து போனது திரும்ப வரும். எதற்காக? தேவன் அவர்களுக்கென்று கொடுத்த சொத்துக்களை இன்னொருவன் பறித்துவிடக்கூடாது என்பதற்காக தேவன் கடனிலிருந்து விடுதலை தருகிறார். பிரைஸ் காட். நமக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை கடனிலிருந்து தருவார். பயப்படாதிருங்கள். நிச்சயமாக எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி, தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார். நாம் மட்டும் கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்?
எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நான் இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும். தேவன் வழி உண்டாக்குவார். கட்டாயம் அவர் இழந்ததை திரும்பச் செய்வார். கடனிலிருந்து விடுபடச் செய்வார். பாவத்தை மன்னிப்பது மட்டுமல்ல, கடன் சுமையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவார். ஆகவே ஆண்டவருடைய விடுதலை நமக்கு கிடைக்கும். யார் யாரிடத்தில் அவர் வழக்காட வேண்டுமோ அவரிடத்தில் அவர் வழக்காடுவார். நம்முடைய பிள்ளைகள் அந்த கடன் சுமையிலே நசுக்கப்படாதபடிக்கு அவர் காப்பார். அதைத்தான் சொல்கிறார், நான் உன் பிள்ளைகளுக்காக வழக்காடுவேன், அவர்களை விடுவிப்பேன், அவர்களை இரட்சிப்பேன். ஆண்டவர் சொல்கிற இன்னொரு காரியத்தை கவனியுங்கள். யோவான் 8:32, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு சொன்னார். அன்பான சகோதர சகோதரிகளே, பாவத்தின் அடிமைத்தனத்தை குறித்து இயேசு யூதர்களோடு பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது யூதர்கள் சொன்னார்கள், நாங்கள் அடிமைகள் அல்ல என்று. இயேசு அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொன்னார், பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொன்னார். ஆம், நாம் ஒவ்வொருவரும் பாவத்திற்கு அடிமையாகத்தான் இந்த பூமியிலே பிறக்கின்றோம். நாம் பிறப்பதிலிருந்தே பாவ குணத்தோடு வளருகிறோம். ஆனால் நமக்கு அது தெரிவதில்லை. என்று பாவம் நமக்கு ஒரு அடிமையை போல இருக்கிறது, நம்மை ஒரு அடிமையை போல வைத்திருக்கிறது என்று உணர்கிறோமோ, அப்பொழுதுதான் நாம் முதல் கடவுளே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும். இது ஒரு அடிமைத்தனம் என்று கூட தெரியாமல் இதோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதோ எனக்கு இதிலிருந்து வெளியே வர முடியும், வர வேண்டும். நான் வருவதற்கு நீர் உதவி செய்வீர் என்ற ஒரு வெளிச்சத்தை காட்டியிருக்கிறேன். தயவு செய்து என்னை விடுவியும், இந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவியும் என்று நாம் கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணம், பாவ நிவாரண பரிகாரணம், அதனுடைய முழுமையான புண்ணியத்தையும் அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் தேவன் நம்முடைய உள்ளங்களிலே அவர் அனுபவமாய் மாற்றுகிறார். யூதரில் அநேகர் பாவ மன்னிப்பை பெறவில்லை. ஏனென்றால் அவர்கள் தாங்கள் அடிமைகள் என்பதை உணரவே இல்லை. ஆனால் அவரிடத்தில் வந்து அநேகர் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் மனம் திரும்பி தேவகுமாரனிடத்தில் வந்தார்கள். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு பூரண அதிகாரம் உண்டு. ஏனென்றால் நம்முடைய பாவங்களின் அகோரத்தை அவர் சிலுவையிலே தன் சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். அந்த சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது நாம் பாவத்தினுடைய பிடியிலிருந்து, பாவத்தின் தண்டனையிலிருந்து, பாவத்தோடு போராடுகின்ற அந்த போராட்டத்திலிருந்து, ஏன் பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்தே தேவன் நம்மை முழுமையாக விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஆகவே எந்த பாவமாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய பாவம் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும், எவ்வளவு அசிங்கமானதாக இருந்தாலும், எவ்வளவு அக்கிரமம் நிறைந்ததாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனம் திரும்பி நான் ஒரு பாவி, என்மேல் இரக்கம் காட்டும் என்று சொல்லும் பொழுது அவர் மன்னிக்கிறார், விடுவிக்கிறார், பாவ கட்டிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருகிறார். அதன் பிறகு நாம் பாவத்திற்கும் பிசாசுக்கும் அடிமைகளாய் இருப்பது இல்லை. பாவத்தை ஜெயித்து ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்தொடர்வது சாத்தியம். நாம் அடிமைகளாய் வாழ வேண்டியதில்லை. விழுந்து விழுந்து எழுந்து தடுமாறுகின்ற ஒரு வாழ்க்கையும் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் தருகின்ற விடுதலை முழுமையான விடுதலை. அதைத்தான் இயேசு சொன்னார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். நம்மை விடுதலை ஆக்குகிறவர் ஒரு பாரம்பரியத்தின் மூலமாய் அல்ல, அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் விசுவாசிப்பதினால், அவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறபடியினால், அவரை பின்பற்ற நாம் நம்மை அர்ப்பணிப்பதினால் முழுமையாக பாவத்தை ஜெயிக்க, பாவத்தின் அதிகாரியாகிய பிசாசை ஜெயிக்க அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார், முழுமையான வெற்றியை தருகிறார். பிரைஸ் காட். ஆச்சரியமான விடுதலையை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கின்றார். தயவு செய்து என்னோடு கூட 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துக்கு வாருங்கள். 2 Corinthians chapter 3 verse 17.
கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருப்பதினால் முழுமையான விடுதலை, எல்லாவற்றிலும் விடுதலை, எங்கேயும் விடுதலை, எப்பொழுதும் விடுதலை. பிரைஸ் காட். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு விடுதலை தரும்படியாக. பலத்தினால் முடியாதது, பராக்கிரமத்தினால் முடியாதது தேவனுடைய ஆவியானவராலே முடியும். நீங்கள் பயந்து விட்டீர்களோ? பல ஆண்டுகளாய் இருக்கக்கூடிய போராட்டம், பலத்த எதிரியோடு இருக்கக்கூடிய போராட்டம், தப்பிக்க வழியே இல்லை, விடுதலைக்கு வாய்ப்பே இல்லை, எனக்காக பேச ஒருவரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். பராக்கிரமனால் சிறைப்பட்ட உங்களையும் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்ட உங்கள் குடும்பத்தாரையும் தேவன் விடுதலையாக்குவார், வழக்காடுவார். அவர் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் விடுவிப்பார். பிரைஸ் காட். நோயிலிருந்து விடுவிப்பார், பேயிலிருந்து விடுவிப்பார், துக்கத்திலிருந்து விடுவிப்பார், அவர் வேதனைகளிலிருந்து விடுவிப்பார். நம்மை கீழே தள்ள நினைக்கின்ற அத்தனை மனிதர்களுடைய சதியிலிருந்தும் விடுவிப்பார். God is a great God. நம்முடைய தெய்வமோ ஒரு மாபெரும் தெய்வம். அவருக்கு பெயர் மகாதேவன் என்று சொல்லி நாம் அவரை கும்பிடலாம். அவர் மகாதேவன். நமக்கெல்லாம் இப்பொழுது மகா என்றால் தெரியாது, மெகா என்றால் தான் தெரியும். ஆகவே மெகா தேவன் என்று கூட அவரை அழைக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சரி. நாம் இதுவரை அறிந்ததை காட்டிலும் அவர் மிகவும் பெரியவர். ஒருவேளை நாம் அவர் எவ்வளவு பெரியவர் என்று மறந்து போயிருக்கலாம். ஆனால் நம்முடைய எதிரிகளுக்கு அவர் யார் என்று தெரியும், தெரிய வைப்பார். பிசாசுக்கு அவர் யார் என்று தெரியும், துரத்தி விடுவார். பொல்லாத மனுஷர்களுக்கு அவர் யார் என்று தெரியும். அப்படி ஒரு விரலுக்கு முன்பாக பார்வோன் நிற்க முடியவில்லை. தேவனோ முழுமையாய் நமக்காய் எழுந்து நிற்பார். அவர் யார் என்று வெளிப்படும் நாட்கள் வருகின்றது. அது இன்று துவங்குகிறது. அது எப்படி வெளிப்படுமாம்? படித்தாலே பயங்கரமாயிருக்கிறது. இது ஒரு எதிரிகளுக்கு நேரிடக்கூடாது என்று நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆகிலும் எதிரிகள் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தாரையும் திருச்சபை மக்களையும் அவர்கள் தொடர்ந்து ஒடுக்க நினைத்தால், தொடர்ந்து அடிமைகளாய் வைக்க நினைத்தால், தொடர்ந்து பிசாசின் கட்டுகள், நோய்கள், தரித்திரம் இல்லாவிட்டால் எந்த விதமான தனிமை துக்கங்களினால் தொடர்ந்து அவர்களை வைத்து வேதனைப்படுத்தி அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் என்ன நடக்கும்? உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். யாரையும் சபிக்க விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் எதை விதைத்தார்களோ அதை 1000 மடங்காய் அறுப்பார்கள். எதை மற்றவர்களுக்கு செய்தார்களோ அதை அவர்களும் அவருடைய சந்ததியும் 1000 மடங்காய் திரும்பச் செய்யும். இதை கர்த்தர் செய்வாரா? இல்லை, இல்லை. தீமை செய்வது கர்த்தருடைய குணமும் இல்லை, தீமை செய்வது கர்த்தருடைய திட்டமும் இல்லை. எதிரிகள் உங்களை நோக்கி ஒரு ஆயுதத்தை அனுப்பினால் அவர் அதை தடுப்பார், அவ்வளவுதான். அவர் அனுப்புவதல்ல தீமை என்ற ஆயுதம், அவர் அதை தடுப்பார். அவர் தடுக்கும் பொழுது 1000 மடங்காக திரும்பி உங்களுடைய எதிரிகளை அது தாக்கும். அவர்கள் தாங்கள் வெட்டிய குழியிலே தாங்களே விழுவார்கள். 1000 மடங்கு பெரிய குழி. ஆனால் அவர்களுக்கு தெரியாது இது அவர்களுக்கே வாய்க்கும் என்று. அதுதான் நடக்கும். வேதம் சொல்லுகிறது, மதுபானத்தால் வெறி கொள்வது போல தங்களுடைய இரத்தத்தினால் வெறி கொள்வார்கள். சிலருக்கு இரத்தம் கொதிக்கும். எதற்கு? மற்றவர்களை வேதனைப்படுத்தி அழிப்பதற்கு. இரக்கம் பெற்றவர்கள் கூட சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு இரக்கமற்ற வெறியர்களாய் மாறுவார்கள். என்ன நடக்கும்? அவர்கள் மற்றவர்களுக்கு எந்த அளவினால் அளக்கிறார்களோ தேவனுடைய காயப்பட்ட கரம் அது உங்களை தாக்காதபடி தடுக்கும் பொழுது அது திரும்ப செல்லும். பயப்படாதிருங்கள்.
ஆகவே தான் இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் என்று. ஏனென்றால் அவர்கள் மாம்சம் அவர்களுக்கே திரும்பும், அவருடைய ஆக்கினை அவர்களுக்கே திரும்பும், அவர்களுடைய வேதனை அவர்களுக்கே திரும்பும், அவர்கள் வெட்டின குழியிலே அவர்களே விழுவார்கள். நீங்களோ கர்த்தருடைய காயப்பட்ட கரத்துக்குள்ளாய் என்றென்றும் பாதுகாக்கப்பட்டிருப்பீர்கள். அதை பார்க்கும் பொழுது என்ன நடக்குமாம்? கர்த்தரும் யாக்கோபின் வல்லவருமாகிய தேவன் உன் இரட்சகரும் உன் மீட்பெருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். இதை நான் சொல்லவில்லை, உங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். உன் தேவன் எங்கே? முடிஞ்சால் உன்னை காப்பாற்றிக் கொள்ளட்டும். பார்வோன் அப்படித்தான் ஆரம்பித்தான். உன் கடவுள் சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவர் யாருப்பா, பெரிய ஆளா? அவர் பெரிய ஆள் மட்டுமல்ல, அவர் மகா பெரிய தேவன் என்பதை சில நாட்களுக்குள் தேவன் நிரூபித்தார். ஒருவேளை மோசே சற்று ஏமாந்து போயிருக்கலாம். முதல் நாளிலேயே பார்வோன் விட்டுவிடலாம் என்று, இரண்டாவது அற்புதத்திற்கு பிறகு பார்வோன் விடுவான் என்று, ஏழாவது அற்புதத்திற்கு பிறகு பார்வோன் விடுவான் என்று, எட்டாவது அற்புதத்திற்கு பிறகு பார்வோன் விடுவான் என்று. இல்லை இல்லை, பார்வோன் நினைத்தான், நான் ஏறக்குறைய வெற்றி அடைந்து விட்டேன். இல்லை, அவன் எப்பொழுது வெற்றி அடைந்தேன் என்று நினைத்தானோ அப்பொழுது படுதோல்வி அடைந்தான். எகிப்து முழுவதும் மகா சங்காரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பெரிய பேரிடர் போன்ற ஒரு இழப்பு, அழுகை. அது மட்டுமல்ல, அவனுடைய இராணுவத்தில் இருந்த சிறந்த அந்த ரதங்களும் குதிரைகளும் அதை ஓட்டுகின்ற வீரர்களும் செங்கடலிலே செத்து மிதந்தார்கள். அவருடைய மாம்சம் மிதந்தது, நாரியது. அன்றோடு பார்வோனுடைய திமிர் அடங்கியது. பொல்லாத பிசாசை தேவன் சிலுவையிலே அடித்தார். அவனுடைய அதிகாரத்தை உறிந்தார், வெளியரங்க கோலமாக்கினார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய பாதங்களின் கீழாக பிசாசின் கிரியைகளையும் பிசாசையும் அவர் அழித்து போடுவார், மிதித்து போடுவார். அப்பொழுது சாத்தானின் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள், சாத்தானின் ஆவியினால் மிகுந்த தைரியத்தோடு இதுவரை உங்களை எதிர்த்தவர்கள், தங்களுடைய மாம்சத்தால் உங்களை பயமுறுத்தியவர்கள், அவர்கள் செய்தது அவர்களுக்கே திரும்பும். உங்களுக்கோ விடுதலை, மனம் திரும்பாத அவர்களுக்கோ பேரழிவு. அதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. உன் இரட்சகரும் உன் மீட்பெருமாய் இருக்கிறதை, நான் உன் இரட்சகரும் உன் மீட்பெருமாய் இருக்கிறதை மாம்சமான யாவரும் அறிந்து கொள்வார்கள். அவர்கள் பார்ப்பார்கள், அவர்கள் திகைப்பார்கள், அவர்கள் நடுங்குவார்கள், நிற்க முடியாமல் விழுவார்கள், மீண்டும் எழாதபடிக்கு அவர்கள் சிதறி போவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, தைரியமாயிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே ஒரு பூரண விடுதலையை வாக்களிக்கின்றார். பிரைஸ் தி லார்ட். அது எப்படிப்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, உங்களை எதிர்க்கிறவன் ஒருவராக இருந்தாலும் சரி, ஒரு பெரும் கூட்டமாக இருந்தாலும் சரி, பிசாசாக இருந்தாலும், தந்திரமாக இருந்தாலும், மந்திரமாக இருந்தாலும், பொல்லாத எதிரிகளாக இருந்தாலும், உங்களை சாம்பலாக்கும்படியாக உபத்திரவங்களை பல மடங்கு உயர்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்களை பீறி போடும்படியாக சக்தி உடையவர்களாக இருந்தாலும், நம்முடைய தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர். நீங்கள் பூரண விடுதலையை அனுபவிப்பீர்கள். மனம் திரும்பாமல் இருக்கிற உங்கள் சத்துருக்களோ அழிந்து இருந்த இடம் தெரியாமல் அடங்கி தாழ்த்தப்படுவார்கள். கர்த்தர் இதை செய்வார், கட்டாயம் செய்வார். நீதியை தருவார், அநியாயத்துக்கு முடிவு கட்டுவார், கடன்களை மன்னிப்பார், பயங்களை அகற்றுவார். நம்முடைய தெய்வத்துக்கு ஒப்பான தெய்வம் ஒருவர் இல்லை. ஆகவே தான் மோசே பாடுகிறார், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? நியாயம் தருவதிலே அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. எதிரியை அழிப்பதிலே அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை.
நம்மை கண்மணி போல காத்து, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் முதலாவது என் கண்ணின் கண்மணியை தொட்டுவிட்டு தான் உன் பக்கத்தில் வர வேண்டும். என் காயப்பட்ட கரத்திற்குள் உன்னை வைத்திருக்கிறேன். ஒன்று சேதமும் உனக்கு வராது. ஒரு தீய சக்தியும் உன்னை அணுகாது. உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன். உன் பிள்ளைகளை மீட்டெடுப்பேன். நான் உன்னோடு இருப்பதை மற்றவர்கள் கண்டு பயந்து நடுங்குவார்கள். நான் இல்லை என்று சொன்னவர்கள் நான் உன்னோடு இருப்பதை கண்டு நடுங்குவார்கள். நீ ஒன்றுமில்லை என்று உன்னை அற்பமாய் நினைத்தவர்கள் இனிமேல் தங்கள் கண்களை ஏறெடுத்தும் உன்னை பார்க்க பயப்படுவார்கள். நீதியை சரி கட்டுகிற தேவன் இந்த நாளிலிருந்து நீதி செய்வார். உங்களுக்கு பூரண விடுதலை தருவார். நீங்களோ அதை கண்டு மகிழ்ந்திருப்பீர்கள், கர்த்தரை துதிப்பீர்கள். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் காலையிலே அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து, எங்கள் பிள்ளைகளை விடுவித்து, எங்களை காட்டிலும் பெரிய சக்திகள் என்று நாங்கள் பயந்து நடுங்கி போய் என்ன செய்வது என்று தெரியாமல் தரையிலே முகம் குப்புற கிடக்கிற இந்த வேளையிலே கர்த்தாவே, நீர் பலவான் கையிலிருந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் திருச்சபை மக்களையும் விடுவிப்பேன் என்று சொல்லியதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடுவேன் என்று சொல்லியிருப்பதற்காக நன்றி. நீர் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணர்வது மட்டுமல்ல, நீர் எங்களோடு கூட இருப்பதை எங்கள் எதிரிகள், பொல்லாத பிசாசு பார்த்து பயந்து நடுங்கி ஓடப்போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாய கர்த்தர், எங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறீர், எங்கள் பெருமூச்சை கேட்டிருக்கிறீர், எங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய துன்பங்களை உணர்ந்திருக்கிறீர். இறங்கி வந்தேன் என்று சொன்னவர், அது அக்கினி சூளையாக இருந்தாலும் அங்கே இறங்கி வருவீர். அது சிங்க கெபியாக இருந்தாலும் அங்கே இறங்கி வருவீர். எங்கோ இருந்து கொண்டு ஆறுதல் சொல்லுகிறவர் அல்ல, இறங்கி வந்து எதிரிகளை முறியடிக்கிற தெய்வம் நீர். அதற்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு முன்பாக செல்வதற்காய் நன்றி, எங்களுக்குள் இருப்பதற்காய் நன்றி, எங்களோடு வருவதற்காய் நன்றி. நீர் எங்களோடு இருந்து செய்யப்போகிற காரியங்கள் இன்று முதல் பயங்கரமான காரியங்களாக இருப்பதற்காக நன்றி. துதி, கனம், மகிமை அத்தனையும் உமக்கே எடுக்கிறோம். இந்த மாதத்தில் அனைத்து காரியங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் எங்களோடு கூட இருந்து காரியங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்களையும் எங்கள் வீட்டாரையும் குடும்பத்தாரையும் பிள்ளைகளையும் உறவினர்களையும் நண்பர்களையும் திருச்சபை மக்கள் அனைவருடைய குடும்பங்களையும் உடைய அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, தாமதியாதையும் விடுவியும் அப்பா, விடுவியும் ஆண்டவரே. விடுவிப்பேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் நன்றி. அதை செய்யப்போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். துதிகன மகிமை அத்தனையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். God bless you. God be with you. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு எதிராக இருப்பவன் யார்? ஒருவரும் இல்லை. God bless you.